الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ألم تر إلى الذين نافقوا يقولون لإخوانهم الذين كفروا من أهل الكتاب لئن أخرجتم لنخرجن معكم ولا نطيع فيكم أحدا أبدا وَإِن قُوتِلْتُمْ لَنَنْصُرَنَّكُمْ وَاللَّهُ يَشْهَدُ إِنَّهُمْ لَكَاذِبُونَ صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, எங்கட கடந்த பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் ஹம்ரா உல் அசத் என்ற இடத்துல நடைபெற இருந்த ஒரு போரை பற்றி நாங்க போன பாடத்துல பார்த்தோம். அந்த பாடத்துடைய கடைசி தொடரோட தான் எங்க இன்றைய பாடம் ஆரம்பிக்க போகுது. நாங்க போன பாடத்துல பார்த்தோம், அந்த பிரு மவுனான்ற இடத்துல வச்சு 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது அபு ஆமிர் என்ற கோத்திரத்தால. அப்ப அந்த 70 பேர்லையும் உயிர் தப்பின ஒரே ஒரு ஆள் அம்ருபுனு உமையா அத்தமரி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் உயிர் தப்பினார். அவர் வார வழியில இதே ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர்களோட அந்த நிழல்ல இலைப்பாரி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த அம்ருபுன் உமையா தமரின்னு சொல்லக்கூடிய சஹாபி தமது 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பலியாக அந்த ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்த 2 பேரை கொலை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க எங்களோட உடன்படிக்கை செஞ்ச ஆட்கள். இந்த ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்த நீங்க 2 பேரை கொண்டீங்களே, ஆமிரி கோத்திரம் துரோகம் செஞ்சு எங்கள்ல 70 சஹாபாக்களை கொலை செஞ்சது வேற, ஆனா 2 ஒப்பந்தம் செஞ்சு கொண்ட ஆட்களை நீங்க கொலை செஞ்சுக்கிறீங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொலைக்கான தியத் தெண்ட தொகையை கொடுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒட்டகங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டா அவருக்குரிய தெண்டம் 100 ஒட்டகம். இப்ப அந்த 100 ஒட்டகத்தை, இது தவறுதலாக நடந்த கொலை, இந்த சஹாபிக்கு தெரியாது இந்த 2 பேரும் ஒப்பந்தம் செஞ்ச ஆட்கள் என்று சொல்லி. எனவே இந்த சஹாபி தவறுதலாக அந்த 2 பேரும் எதிரி கோத்திரம் சொல்லி கொலை செஞ்சிட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தியத்தை வசூல் செய்யறதுக்காக வேண்டி பனு நலீர் என்ற யூத கோத்திரத்திட்ட போனாங்க. எங்களுக்கு கேள்வி வரும், யூதர்கிட்ட போய் என்னத்துக்கு தியத்தை வசூல் செய்யணும்? அது என்னத்துக்குண்டா, எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோடனே ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க யூதர்களோட. எங்களுக்கு நடக்கக்கூடிய நஷ்டத்துல லாபத்துல நீங்க பங்கெடுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற நஷ்டம் லாபத்துல நாங்க பங்கெடுப்போம். முஸ்லிம்களுக்குரிய ஒரு சஹாபியால நடைபெற்ற இந்த நஷ்டத்துக்கு அந்த யூதர்களும் பங்கெடுக்க வேணும். இதுதான் ஒப்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கண்டா, இந்த பனு நதீர் யூத கோத்திரத்திட்ட போறாங்க. யூத கோத்திரத்திட்ட வைத்து இந்த தெண்டத்தை வசூல் செய்யறதுக்காக வேண்டி போறாங்க. இந்த பனு நதீர் கோத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தாலும் மனசால கடுமையான விரோதத்தை வச்சிருந்தாங்க. ஏனென்றா நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தெரியும், பனு கைனிகான்ற யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செஞ்ச ஒப்பந்தத்தை முறிச்சத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை நாங்க பார்த்தோம். இதனாலேயும் இன்னொரு யூதராக இருந்த கஅப் இப்னு அஷ்ரஃப கொலை செய்யப்பட்டது. இது போன்ற நிகழ்வுகளால பனு நலீர் கோத்திரத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடுமையான பகைமையில இருந்தாங்க. மனசுக்குள்ளுக்கு பகையை வச்சு கொண்டு இருந்தாங்க, வெளிரங்கத்தில் ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி நடிச்சு கொண்டு இருந்தாங்க. இப்ப எங்க பைத்திக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பனு நலீர் கோத்திரத்திட்ட பைத்திக்கிறாங்க இந்த ஒட்டகத்தை வசூல் செய்யறதுக்காக வேண்டி. நபி அவங்களோட முக்கியமான சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் அலி, ஹஸரத் உமர், இது போன்ற தல்ஹா, ஹஸரத் ஜுபைர் போன்ற முக்கியமான சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்திக்கிறாங்க. இப்ப பைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கட சஹாபி தவறுதலாக கொலை செஞ்சிட்டாரு, அதுக்குரிய தெண்டத்தை நாங்க இப்ப ஒன்று சேர்த்து கொடுக்க இருக்கிறோம், நீங்களும் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடனே பனு நதீர் கோத்திரம் சொன்னாங்க, நீங்க எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ நாங்க அதை தருவோம். நீங்க எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை நாங்க தருவோம். நீங்க விரும்பின மாதிரி நாங்க பணத்தை சேகரித்து தருவோம் என்று சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஒதுங்கினாங்க. யூதர்கள் இருந்த 3 கோத்திரத்தை நான் சொல்லிக்கிறேன், பனு குரைலா, பனு நதீர், பனு கைனிகா. பனு கைனிகா ஏற்கனவே அவங்க அப்புறப்படுத்தப்பட்டாச்சு. இப்ப இருக்கிறது 2 கோத்திரம், பனு நதீர், பனு குரைலா. இதுதான் அவங்க இருந்த அந்த பகுதி, பனு நதீருடைய பகுதி. இது பனு குரைலாவுடைய பகுதி. பனு குரைலாடத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்போம். இது பனு நதீர். இந்த பனு நதீர் கோத்திரம் பாருங்க, இது மதீனா, இது பனு நதீர் வசித்த பகுதி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த பனு நதீரை சந்திக்கிறதுக்காக வேண்டி பேத்திக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, கொஞ்சம் தனி மேல ஒதுங்கினாங்க. ஒதுங்கி
அவங்களுக்கு தனியாக பேசிக்கொண்டாங்க. இன்னக்கும் லன் தஜிது ரஜுல அலா மிஸ்லி ஹாதிஹில் ஹால். சொன்னாங்க, இந்த முஹம்மத இது மாதிரியான ஒரு நிலைமையில உங்களுக்கு வாழ்க்கையில பார்க்க கிடைச்சாது. ஏன் தெரியுமா? எங்கட செவத்துல, எங்கட ஊட்டுல, எங்கட பாதுகாப்புக்கு கீழால அவர் வந்திருக்கிறாரு. இவ்வளவு கிட்ட அவரை பார்க்கிற சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி கிடைச்சாது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பாவிச்சு கொள்ளலண்டா வேற எப்பயும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாது. ஆளை கொல்றதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒப்பந்தம் செஞ்ச பனு நதீர் கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி பேய்த்தீரான், அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு. ஆனா அவங்க என்ன திட்டமிட்டுறாங்க? இவ்வளவு கிட்ட ஆள் வந்து உட்கார்ந்திக்கிறாரு, எங்கட ஏரியாவுக்குள்ளுக்கு வந்திக்கிறாரு, நாங்க பெரும்பான்மையாக இருக்கிறோம், கொஞ்சம் பேர் தான் அவங்களோட ஆட்கள் வந்திக்கிறாங்க, எல்லாரையும் போட்டுட்டா விஷயம் முடிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டு அதிலிருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, உங்கள யார் தயாராகிக்கிறீங்க? அந்த முகட்டுக்கு மேலால ஏறி ஒரு பெரிய கல்லை தூக்கி வர தலையில போட்டுருக்கு, அல்லது திருகைக்கல், அம்மி மாதிக்கும் திருகைக்கல், திருகக்கல் எடுத்து அவர்கிட்ட தலையில போட்டு அவர்கிட்ட கதையை இண்டியோட முடிச்சுவான். அப்ப அதுல இருந்தான் ஒரு கொடியவன், அம்ரு இப்னு ஜஹாஷ்னு சொல்லக்கூடியவன். அவன் எழும்பி சொன்னான், நான் இதுக்கு தயாராகிறேன். அப்ப அந்த சபையில் இருந்தாரு சல்லாம் இப்னு மிஷ்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் யூதர்களுடைய ஒரு ஃபாதர், ஒரு முக்கியமான மத குரு. இவர் பின்னால கடுமையான வேலைகள் பார்த்தாரு, அது வேற விஷயம். இவருடைய மனைவி தான் நபி அவங்களுக்கு பின்னால நஞ்சூட்டி நபி அவர்களை கொலை செய்யறதுக்காக யூதர்கள் முயற்சி செஞ்சாங்க. நபி அவங்களுக்கு ஆட்டு இறைச்சியில நஞ்ச போட்டு கொடுத்தாங்க, அது இவருடைய மனைவி தான். அதே மாதிரி பின்னால் உள்ள ஹந்தக் போர்லையும் இவர் பெரிய ஒரு வகிபாகத்தை மேற்கொண்டார், அது வேற விஷயம். ஆனா இந்த நேரத்தில் இவர் என்ன சொன்னாருண்டா, சல்லாம் சொன்னாரு, நாங்க இந்த ஆளோட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம், அதனால் ஒப்பந்தத்தை முறிச்சுறது எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி தந்துடும், பனு கைனிகாக்கு நடந்த அதே கதி எங்களுக்கும் நடக்கும், அதனால அவசரப்படவான் என்று சொன்னார். இப்ப இவங்க இந்த திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக அறிவிக்கிறான், உங்களை கொல்றதுக்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற செய்தி. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து எழும்பினாங்க, சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அப்படியே வெளியில வந்து. யூதர்கள் நினைச்சாங்க என்னண்டா, நபி அவங்க போனாங்க வருவாங்க, அவங்க என்னமோ அவசர தேவைக்கு வைத்திக்கிறாங்க வந்துடுவாங்க, பார்த்து கொண்டே இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்களான்னு சொல்லி. நீண்ட நேரமாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இப்ப அவங்க மதீனாவிலிருந்து அவங்க ஏரியாக்குள்ளுக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு கண்டீங்களா? சொன்னாங்க, அவர் தானே மதீனாக்குள்ளுக்கு போறாரு. இப்ப விளங்கி கொண்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய்த்துட்டாங்க, வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய்த்து இந்த விஷயத்த சஹாபாக்களுக்கு எத்தி வச்சாங்க. இப்படித்தான் நாங்க போனோம், இந்த விஷயத்துக்கு எங்களை கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சியை இந்த பனு நதீர் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கொதிச்செழுந்தாங்க, கடுமையாக கோவப்பட்டாங்க. இவ்வளவு ஒப்பந்தம் செஞ்சவங்க இவ்வளவு பகிரங்கமாக ஒப்பந்தத்தை முறிக்க முனைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் கடினமாக கோபப்பட்டாங்க. நிறைய சீரால இந்த விஷயத்தை எழுதுறாங்க. சீரத் இப்னு ஹிஷாம், அஸ்ஸீரத்து நபவியா, இது போன்ற பல கிதாபுகள் இந்த செய்தி எழுதுறாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிதாபுல இன்னொரு காரணத்தை எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பணத்தை வசூலிக்க போன இடத்துல கொலை செய்ய முயற்சி செஞ்ச என்ற சம்பவம் அல்லாம, பனு நதீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டதற்கான வேறொரு காரணத்தை எழுதுறாங்க. அது என்ன காரணம்டா, மக்காவுடைய முஷ்ரிக்கள் பனு நதீருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த ரெண்டு காரணத்தையும் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. ஒரு காரணம் நான் சொன்ன இந்த வசூலிக்க போன நேரத்துல கொலை செய்ய பார்த்தது. ரெண்டாவது, மக்காவுடைய முஷ்ரிக்கள் பனு நதீருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? நீங்க பாதுகாப்பான கோட்டையில் இருக்கிறீங்க. யூதர்கள் எல்லாருமே கோட்டை கட்டிதான் வாழ்ந்தாங்க, யாருக்கும் உள்ளுக்கு போகலாம், நினைச்ச மாதிரி போகலாம். இன்றைக்கு என்ன இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு அரணெல்லாம் போட்டு விரும்பினவங்களுக்கு உள்ளுக்கு போகலான்ற சிஸ்டம் இருக்குதோ, இது அண்டக்கே அவங்கள்ட்ட இருந்த சிஸ்டம் தான். எல்லாருக்கும் உள்ளுக்கு போகலாம், அவங்களோட கோட்டைகளுக்கு நினைச்சாள்களுக்கு போகலாம். இப்ப அவங்க கடிதம் எழுதுறாங்க, மக்காவுடைய முஷ்ரிக்கள், நீங்க பாதுகாப்பான நல்ல ஸ்ட்ராங்கான கோட்டையில் இருக்கிறீங்க, ஆனா அவ்வளவு பாதுகாப்பா இருந்து கொண்டு எங்கட எதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறீங்க, இது சரிப்பட்டு வராது. இந்த ஒப்பந்தத்தை முறிச்சு நீங்க அவர்களோட யுத்த பிரகடனம் செய்யலண்டா, மக்காவிலிருந்து ஒரு பெரும்படையோட நாங்க வருவோம், உங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிப்போம். எந்த அளவுக்கு அபகரிப்போம்டா, உங்களோட மனைவிமாட்ட கால் லீக்கிற கொலுசு கூட மீயாது, அதை கூட எடுத்துட்டு போவோம், உடம்பு லீக்கிற ஆபரணங்களை கூட கலட்டி எடுத்துட்டு போவோம்னு சொல்லி ஒரு கடுமையான அச்சுறுத்தலை மக்காவுடைய முஷ்ரிக்கள் பனு நதீருக்கு கொடுக்குறாங்க. இதை கண்டு பனு நதீர் பயந்து பனு நதீர் என்ன செய்யறாங்கன்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொல்றதுக்கு ஒரு சூழ்ச்சியோடு செய்வோம், அது மக்கா முஷ்ரிக்களோட நெருக்கத்தை உண்டாக்கி கொறதுக்கு ஒரு பெரிய பிளான், பெரிய திட்டம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, எங்களுக்கு உங்களோட தீன படிச்ச கேட்க ஆசை. பாருங்க, தொடர்ந்து சூழ்ச்சி, ரஜியல செய்யப்பட்ட 10 பேர் கொலை, பீரு மவுனால 70 பேர் சூழ்ச்சியாக சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது. இப்ப அதே திட்டத்தை பனு நலீர் கையில எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு உங்களோட தீன படிக்க ஆசை. எல்லாரும் அப்படி சொல்லித்தான் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க. பனு நலீரும் சொன்னாங்க, உங்களோட தீன தெரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு ஆசை. அதனால உங்கள 30 முக்கியஸ்தர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு, முஹம்மது நீங்க வாங்க, எங்கள் கூடிய முக்கியமான 30 மத குருக்களை கூட்டிக் கொண்டு நாங்க ஒரு இடத்துக்கு வாரோம், எல்லாரும் என்ன செய்வோம், பொதுவான ஒரு இடத்துல நாங்க ஒன்று சேருவோம், நீங்க உங்களோட கருத்துக்களை எத்தி வைங்க, எங்கட மத குருக்கள் உங்களோட கருத்தை கேட்பாங்க, குடிச்சிச்சின்னா அவங்க ஏத்துக்கொள்வாங்க, அவங்க ஏத்துக்கொண்டா ஒட்டுமொத்த பனு நதீரும் இஸ்லாத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. பனு நதீர் முழுமையாக இஸ்லாத்துக்கு வாரன்ற ஒரு பெரிய பாக்கியம் தானே, நல்ல சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி அப்படி செய்வோம்னு சொல்லி 30 பேர்களை கூட்டிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அவங்களும் 30 பேரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. இப்ப 60 பேர் ஒரு வெட்ட வெளியில உட்கார்ந்திக்கிறாங்க. இப்ப அவங்க பேசிக்கொண்டாங்க, 30 தோழர்களுக்கு மத்தியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திக்கிறாங்க. நாங்க எப்படி அவரை போய்த்து கொலை செய்யற, நல்ல நோக்கத்துக்கு அல்ல, கொலை செய்யற நோக்கத்துக்கு எப்படி கொலை செய்யற? அவர்களில் ஒவ்வொருவரும் தம் உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலாக மதிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதாக இருந்தால் அதுக்கு முன்னால அவங்க வந்து நின்றுடுவாங்க. அந்த அளவுக்கு நேசர்கள் தான் நீக்கிறாங்க. அதனால அவரை கொலை செய்யறது என்பது சாத்தியம் இல்லை என்ற விஷயத்த பேசுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க 60 பேர் இருந்து பேசினா ஒன்னும் கேட்காது, என்ன செய்வோம் தெரியுமா, உங்கள 3 பேரும் எங்கள்ல 3 பேரும் வாங்க. இப்ப சபையை சின்னதாக்குறான். சபையை சின்னதாக்கினா கொலை செய்யறதுக்கு லேசி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒத்துக்கொண்டு தயாராகிற நேரத்துல யூதர்கள் இருந்து ஒரு பெண்மணி, இவர் நல்ல பெண், இவ என்ன செய்யறாண்டா, அவட சகோதரருடைய மகன், அவர் முஸ்லீமாக இருந்தார், அன்சாரி சஹாபியாக இருந்தார். அவர்கிட்ட சொன்னாங்க, யூதர்கள் ரகசியமாக திட்டமிடுறாங்க வந்திக்கிற ஆட்களை கொலை செய்யறதுக்கு, குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறது. இந்த செய்தி அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேரோட அந்த இடத்திலிருந்து போறதுக்கு உள்ளுக்கு செய்தி கிடைச்சிட்டு கொலை செய்யறதுக்கான திட்டம் நடக்குது என்று உடனடியா ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்திலிருந்து எழுப்பி வட்டார். உடனடியா சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்திலிருந்து எழுப்பி வந்து. இப்ப இதுல இருந்து முஸ்லீம்களுக்கு என்ன விளங்கிச்சுண்டா, பனு நதீர் யூத கோத்திரம் செய்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கான முயற்சியை செய்யறாங்க. தெளிவா முறிக்கல, ஆனா மனசுக்குள்ளு கொண்டு வச்சு கொண்டு கொலை செய்யறதுக்கான முயற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொறாங்க. ஆனாலும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகத்துடைய அடிப்படையில தீர்ப்பு செய்யல, சந்தேகத்தை வச்சு தீர்ப்பு செய்ய முயற்சி செய்யல. என்ன செஞ்சாங்கண்டா, வாங்க நாங்க போவோம் என்று சொல்லி சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நதீர் கோட்டைக்கு முன்னால போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, எங்கட ஒப்பந்தத்தை திருப்பி புதுப்பிச்சாத வரையில உங்களோட நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன், திருப்பி எங்களோட ஒப்பந்தத்தை புதுப்பிப்போம். என்ன ஒப்பந்தம்? பழைய செஞ்ச ஒப்பந்தங்களை புதுப்பிப்போம். நீங்க எங்களுக்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்யக்கூடாதுன்றத நீங்க மீண்டும் எங்களுக்கு ஒப்பந்தமாக தரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கொள்ளல, ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு ஒத்துக்கொள்ளல. ஏனென்றா உஹதுல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்வி, அதுக்கு பின்னால பீரு மவுனால ஏற்பட்ட பெரும் இழப்பு, இதெல்லாத்தையும் பனு நதீர் விளங்கி கொண்டாங்க. திருப்பி நாங்க முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செய்ய தேவையில்ல. ஒரு கட்டத்துல அவங்க பலமாக இருந்தாங்க, அப்ப நாங்க அவங்களுக்கு சரண்டராக இருந்தோம். இப்ப அவங்க பலவீனமாகிட்டாங்க, இப்ப நாங்க அவங்களோட ஒப்பந்தம் செய்ய தேவையில்லைன்ற அர்த்தத்துல ஒப்பந்தத்தை மறுக்கிறாங்க. ஒப்பந்தத்தை மறுப்பது தெளிவான யுத்த பிரகடனம். ஏண்டா இதுக்கங்க நாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த விதமான சமாதானமும் இல்லை, எந்த நேரத்திலையும் நாங்க உங்களை தாக்கலாம் என்ற கருத்து தான் அதில் இருந்துச்சு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போனாங்க. உடனடியாக சஹாபாக்கள் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத சஹாபி, நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்களுக்கு போற நேரத்தில் அவரை தான் கவர்னராக மதீனால வச்சுவாங்க. உடனடியாக மதீனால அவரை கவர்னராக ஆக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4 ரபியுல் அவ்வல் மாதம் பனு நதீரை முழுமையாக முற்றுகையிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு நதீர் கோத்திரத்தை முற்றுகையிடுகிறார். இப்ப முழுமையாக முற்றுகையிடப்பட்டாச்சு. பனு நதீர் உள்ளுக்கு சஹாபாக்கள் சுத்து வட்டாரத்திக்கிறார். இப்ப இந்த பனு நதீருக்கு ஒரு பக்கம் பயன்தான், ஏன்னா இந்த முற்றுகை எவ்வளவு காலத்து தொடரும்னு தெரியா. மறுபக்கத்துல அவங்களோட கோட்டைகள் மிக பலமான கோட்டை, மிக பாதுகாப்பான கோட்டை, லேசில யாருக்கும் போகலாம். அதனால முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவங்க லேசில சரணடைய மாட்டாங்க. இப்ப முஸ்லீம்கள் சுமார் 6 நாட்கள் கோட்டைக்கு வெளியிலிருந்து இரவு பகலாக கோட்டையை காத்து கொண்டிருக்கிறாங்க. 6 நாட்கள் இவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில மதீனாட முனாஃபிக்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க பனு நதீருக்கு செய்தி அனுப்பினாங்க, நீங்க பயப்படவானாம்,
நீங்க பயப்படவான பனு குறைலா யூதர்கள் இதைக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. இது பனு நதீர் தானே, இதுக்கு பக்கத்துல உள்ள யூதர்கள் தான் பனு குறைலா. சொன்னாங்க பனு குறைலா யூதர்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்கள், அவங்க உங்களோட உதவிக்கு வர இருக்கிறாங்க. அதே மாதிரி கத்தஃபான் கோத்திரம் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தாக்குறதுக்காக முயற்சி செஞ்ச, எப்படி குறைஷியர்கள் முஸ்லீம்களோட விரோதம் கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களோட விரோதம் வச்சிருந்த ஒரு கோத்திரம் தான் கத்தஃபான் கோத்திரம். அப்ப கத்தஃபான் கோத்திரத்தையும் கூட்டிக் கொண்டு நாங்க வருவோம் என்று முனாஃபிக்கள் சொன்னாங்க. எங்கட நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்க சுமார் 2000 பேர்களோட நாங்களும் வந்து இணைந்து உங்களை பாதுகாப்போம். இது யார்கிட்ட சொல்றாங்க? உள்ளுக்குள்ள பனு நதீர்ட்ட சொல்றாங்க. நாங்க பெரும் படையோட வந்து எங்களோடு உள்ள 2000 பேர்கள் கத்தஃபான் கோத்திரம் குறைலா கோத்திரம் எல்லாம் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு தாக்கு பிடிக்கலா, அதனால நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி அவங்க வாக்கு கொடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதை நம்பிக்கொண்டு பனு நதீர் வெளியில வரல. அல்லாஹு தாலா சூரா ஹஷ்ர்ல இந்த சம்பவத்தை அழகா சொல்லி காட்டு. அலம் தர இலல்லதீன நாஃபகு, நபியை நீங்க பார்க்கலையா? முனாஃபிக்கள் யகூலூன லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப், அவர்களுடைய கூட்டாளிமார்கள் சகோதரர்கள் வேதக்காரர்களான யூதர்களான அவர்களுடைய சகோதரர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? லஇன் உஹ்ரிஜ்தும் லனஹ்ருஜன்ன மஅக்கும், அப்படி இந்த ஊரை விட்டு உங்களை வெளியாக்க வேண்டிய நிலைமை வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் வெளியில வருவோம், பயப்படுவாங்க. கூத்தில்தும் லனன்சுரன்னக்கும், உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு வந்தா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் என்று அவங்க வாக்கு கொடுத்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அதுக்கு சொல்றான், அவங்க அப்படித்தான் உதவ வந்தாலும் லைவல்லுன்னல் அதுபா, புறமுது காட்டி ஓடுவாங்க. அவ்வளவு தைரியமான ஆட்கள் அல்ல இந்த முனாஃபிக்கள். அதனால பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க. இதை நம்பிக்கொண்டு பனு நதீர் கோத்திரமும் உள்ளுக்கு இருந்தாங்க. பார்த்தாங்க பயங்கரமான நிலைமை வந்து கொண்டிருக்குது. சரணடைகிறதுக்கு அவங்க தயாராகல. இதுக்கு குறிப்பாக பனு நதீருடைய தலைவராக இருந்தவர் ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடிய ஆள். பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய மகளை திருமணம் முடிச்சாங்க, சஃபியா பின்த் ஹுயை. சஃபியா என்ற பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க நபி. அவங்க இவருடைய மனைவியாக இவருடைய மகள் பிற்காலத்துல வந்தாங்க. பின்னால நாங்க ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால இந்த விஷயத்தை நாங்க பார்ப்போம். இப்ப அந்த ஹுயை வெளியில வந்து சொன்னான், ஒரு நாளும் நாங்க சரணடைய மாட்டோம், நீங்க வேண்டியதை செஞ்சுக்கோங்க. நாங்களாக இருந்திருந்த எவ்வளவு கவலைப்பட்டிப்போம். அடே, இவ்வளவு ஒரு பெரிய கோத்திரம் எங்களோட ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க, திருப்பி ஒரு யுத்தம் செய்ய வேண்டி வந்திக்குமே. இதை கேட்ட சஹாபாக்கள் உடனே அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னாங்க. ஏனென்றா இவ்வளவு காலமா நீங்க மனசுக்குள்ளுக்கு எதிர்ப்பை வச்சு கொண்டிருந்தீங்க, இப்ப நேரடியா நீங்க எங்க எதிரி ஆகிட்டீங்க. அதனால இதுக்கு பின்னால உங்களுக்கு எங்களை ஏமாத்தேலா. அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி அன்றைக்கு அசர் முஸ்லீம்கள் அதே இடத்துல தொழுகை நடத்தினாங்க. அதே இடத்துல அந்த இடத்துல தொழுகை நடத்தினாங்க. பிற்காலத்துல அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலும் வந்துச்சு, மஸ்ஜிதுல் ஃபதீஹ் என்று சொல்றது இந்த இடத்துக்கு. அதுக்கு பின்னால முஸ்லீம்கள் ஒரு திட்டமிட்டாங்க. என்னன்னா, இந்த யூதர்கள் பொருளாசை பிடிச்சவங்க, பண ஆசை பொருளாசை. குறிப்பாக அவங்களோட பிரதானமான பொருளாதாரம் எதுல தங்கிச்சுன்னு ஈச்சம்பலம், நல்ல பெருமதியான வகை ஈச்சம்பலத்தை தான் அந்த ஏரியால நாட்டினான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பாக சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இவங்கட அந்த ஏரியால இருக்கிற ஈச்சம்பல மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப பனு நதீருக்கு கவலை வந்துட்டு அவங்க நாட்டின் ஈச்சம்பல மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. கவலை வந்தது மட்டுமல்ல, இதன் மூலமாக அவங்களுக்கு பயமும் உண்டாக ஆரம்பிச்சு. இப்ப கொஞ்சம் பேர் சொன்னாங்க மரத்தை வெட்டுவோம் உண்டு. இன்னும் சில மக்கா முஹாஜிர்கள் சொன்னாங்க, இந்த மரத்தை வெட்டவானமே தெரியுமா, இதை வெற்றி கொண்டா இது எங்களுக்கு இல்லையா வரப்போகுது, நாங்க யுத்தத்தை வெற்றி கொண்டா பனு நதீருக்கு பின்னால் எங்களுக்கு வரப்போற, இப்ப நாங்க அதை வெட்டிட்டோம்னு அநியாயமாகிடும். அதனால சில சஹாபாக்கள் சொன்னாங்க வெட்டவானம் உண்டு, சில சஹாபாக்கள் வெட்டணும்னு கருத்துல இருந்தாங்க. அல்லாஹு தாலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், நீங்க வெட்டினதும் அல்லாஹ்ட ஏற்பாடுதான், வெட்டாம் இப்ப உட்றதும் அல்லாஹ்ட ஏற்பாடுதான். அதனால நீங்க அதை விமர்சிச்சு கொண்டிருக்க தேவையில்ல. மா கதஅதும் மின் லீனத்தின் அவ் தரக்துமூஹா காயிமத்தன் அலா உஸூலிஹா ஃபபிஇத்னில்லாஹ், இதையெல்லாம் நீங்க தண்டோட வெட்டாம விட்டீங்களோ அதுவும், எதெல்லாம் நீங்க வெட்டி போட்டீங்களோ அதுவும், ரெண்டுமே அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடந்ததுதான். எனவே நீங்க இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கினார். இப்ப முஸ்லீம்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, டக்குன்னு அடுத்த நடவடிக்கைக்கு போனாங்க. என்ன நடவடிக்கைண்டா, பக்கத்தில் இருந்த பனு குறைலா, இவங்க ஏதாலும் ஒரு அடிப்படையில முஸ்லீம்களை தாக்க வந்துடுவாங்களோ என்ற பயம் முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு. ஏண்டா பனு நதீரை சுத்தி இருக்கிற நேரத்துல பின்னால பனு குறைலா வந்து தாக்குறதுக்கு சாத்தியமிக்க ரெண்டும் யூத கோத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பனு குறைலா கால் அனுப்பி கேட்டாங்க,
நீங்களும் ஒப்பந்தத்தை முறிக்க போறீங்களா இல்லையா என உறுதிப்படுத்தி கொண்டாங்க. ஒப்பந்தத்தை முறிக்க போறீங்களா இல்லை, ஒப்பந்தத்தை முறிக்கிறேன்னா தெளிவு. அப்ப அதுக்கு பின்னால நீங்க எங்களோட சமரச ஒப்பந்தமோ நடிக்கவோ தேவையில்ல என்றத ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவு பெற்றுக்கிறதுக்காக வேண்டி பனு குறைலாட்ட கேட்டு அனுப்பினாங்க, நீங்களும் ஒப்பந்தத்தை முறிக்கிறீங்களா? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க ஒப்பந்தத்தை முறிக்கல, நாங்க உங்களோட உள்ள ஒப்பந்தத்தை அதே ஒப்பந்தத்தில் இருக்க விரும்புறோம் என்ற செய்தியை சொன்னாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச பனு நதீருக்கு பயம் பிடிச்சிட்டு. ஏண்டா நினைச்ச யாரும் உதவிக்கு வரல, முனாஃபிக்கள் வரவும் இல்லை, கத்தஃபான் வரவும் இல்லை, குறைலா வரவும் இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருந்த யாராலும் உதவிக்கு வந்து எங்களை வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தாக்குவாங்கண்டு, யாருமே தாக்க வரல. இப்ப பனு நதீர் என்ன செஞ்சாங்கண்டா இறங்கி வர ஆரம்பிச்சாங்க, முஸ்லீம்கள்ட்ட சரணடைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால முனாஃபிக்கள் முஸ்லீமா இதை நீப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்களை கொலை செய்ய வேணாம், இவங்க உங்களை கொலை செய்ய பார்த்தாங்க சரி, ஆனா இவங்களை கொலை செய்ய வேணாம், இவங்களை நாடு கடத்துங்க, இவங்களோட பொருட்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொருட்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒட்டகத்துல உங்களுக்கு தேவையான என்னென்ன உங்களோட வீட்டு சாமானிக்கோ எல்லாம் எடுத்துட்டு போங்க, ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா யுத்த தளபாடங்கள் எடுத்துட்டு போகலாம், வாள் போருக்கான சாமான் எடுத்துட்டு போகலாம், அது எங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்கோட செயற்பட்டாங்க. அப்ப ஆயுதத்தை எடுத்துட்டு போனா திருப்பி தாக்குவாங்க, சொன்னாங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போகலாம், வேற நீங்க என்னத்தை தேவையோ எடுத்துட்டு போங்க. எந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்கண்டா அவங்களோட வீடுகளை அவங்களோட கையாலே உடைச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஹ்ரிபூன புயூத்தஹும் பிஐதி, தமது கரங்களாலே வீட்டு உடைச்சாங்க. முஸ்லீம்களுக்கு இது கிடைச்சப்படாது, அவ்வளவு அழகாக கட்டி வீடுகள் உடைச்சாங்க. வீட்டுடைய ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் கூட ஒட்டகத்துக்கு மேலால வச்சு எடுத்துட்டு போனாங்க, ஒன்றுமே முஸ்லீம்களுக்கு கிடைச்சப்படான்னு சொல்லி அவ்வளவு சாமனையும் எடுத்து கொண்டு போனாங்க. ஒரு சாரார் அது கொஞ்சம் மேல இருந்த ஹைபருக்கு போனாங்க. இத மதீனா, யஸ்ரிப், இதுக்கு மேலுள்ள ஹைபர். பனு நதீர் கோத்திரம் இந்த யஸ்ரிபை சுத்தி, யஸ்ரிப்னா மதீனாவை சுத்தி இருந்தவங்களை அவங்க மேல் பகுதி ஹைபரை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் ஹைபருக்கு போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இதையும் தாண்டி ஷாமுடைய பகுதிக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதுல சல்லாம் இப்னு அபில் ஹுகைக், கினானா என்று சொல்லக்கூடியவர், அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு வாப்பா ஹுயை போன்றவர்கள் எல்லோரும் ஹைபருக்கு போனாங்க. இன்னும் பெரும்பான்மையானோர் ஷாமுக்கு போனாங்க. அதுல 2 பேர், யாமீன் இப்னு உமைர், அபு சஅத் இப்னு வஹப்னு சொல்லக்கூடிய 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த பனு நதீர்ல 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட பொருட்கள் அப்படியே கொடுத்தாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோ அவங்களுக்கு அவங்களோட பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவங்க போன நிகழ்ச்சியை சூரா ஹஷ்ர்ல சொல்றாங்க. கத் சமியல்லாஹ் ஜுஸுல வரக்கூடிய சூரா ஹஷ்ர் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். நிறைய இந்த பனு நதீரோட நடந்த யுத்தத்தை பத்தி அதுல பேசப்பட்டு, அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க சொல்றாங்க, இதுக்கு சூரத்துல் ஹஷ்ருக்கு சூரத்துல் நதீர்ன்ற ஒரு பேர் இருந்ததாகவும் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நதீர் யுத்தத்தை பத்தி இதுல பேசப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதீ அக்ரஜல் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர். அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை அவர்களை முதலாவது வெளியேற்றத்தோட மதீனாவை விட்டு அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டான். மா தனன்தும் ஐ யக்ருஜு, நபியே நீங்க நினைச்சிக்க மாட்டீங்க இந்த ஆட்கள் விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளவு வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுஸூனுஹும் மினல்லாஹ், அவங்களும் நினைச்சிருந்தாங்க என்ன தெரியுமா, எங்கட கோட்டைகள் எங்களை பாதுகாக்கும்னு நினைச்சிருந்தாங்க. ஃபஅதாஹுமுல்லாஹு மின் ஹைது லம் யஹ்தஸிபு, அவங்க நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்குள்ளால் கோழைத்தன்மையை உண்டாக்கி அவர்களை அல்லாஹ் அச்சுறுத்தி அல்லாஹ் அவர்களுடைய வகதஃப ஃபீ குலூபிஹிமுர் ருஅப், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டு யுஹ்ரிபூன புயூத்தஹும் பிஐதீஹிம் வஐதில் முஃமினீன், தமது கைகளாலும் முமின்களுடைய கைகளாலும் தமது வீடுகளை தாங்களே உடைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இவங்க போன நிகழ்ச்சி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. 600 ஒட்டகங்கள்ல ஏறி இவங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போனாங்க. முஸ்லீம்களுக்கு அவங்களோட யுத்த தளபாடங்களை வச்சுட்டு போனாங்க. அதுல 50 கவசங்கள், 50 தலை கவசங்கள், 340 வாள்கள் முதலியது முஸ்லீம்களுக்கு கனிமத்தாக கிடைச்சிட்டு, அதல்லாம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ் இந்த யுத்தத்துல இன்னொரு முக்கியமான செய்தியை கடமையாக்கிறான். என்னண்டா, நாங்க இவ்வளவு காலம் கேள்விப்பட்டிருப்போம், கனிமத்தின் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். நாங்க கிளாஸுக்கு வந்து படிச்சவங்க நிறைய கனிமத் பொருள்னா யுத்தத்தில் வெற்றியாக கிடைச்சிற பொருளுக்கு கனிமத்துன்றது. இந்த யுத்தத்துல தான் யுத்தம் இல்லாம பொருள் கிடைச்சதால இந்த யுத்தத்துல கிடைச்ச பொருட்களுக்கு ஃபை என்று சொல்றது, மாலுல் ஃபை. இந்த ஃபையுடைய பணம் உண்டா அதுக்கு அல்லாஹ் தனியான ஒரு சட்டத்தை சொன்னான். மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா ஃபலில்லாஹி வலிர் ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வப்னிஸ் ஸபீல். அப்ப கனிமத் பொருள் யாருக்கு கிடைச்சும்,
போர்ல கலந்து கொண்டவங்களுக்கு தான் கனிமத் பொருள் கிடைக்கும். ஆனா இந்த பொருள் யாருக்குண்டா அல்லாஹுடைய தூதருக்கு கிடைக்கும், யத்தீம்களுக்கு கிடைக்கும், ஏழைகளுக்கு கிடைக்கும், வழிப்போக்கர்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கமான குடும்பமாகிய ஹாஷிம் முத்தலிப் கோத்திரத்துக்கு கிடைக்கும். கேள்வி வரலாம், ஏன் அது ஹாஷிம் முத்தலிபுக்கு மட்டும் கொடுக்குறாண்டா அவங்களுக்கு ஜகாத் எடுக்கலாம். ஹாஷிம் முத்தலிப் கோத்திரத்தில் உள்ள ஏழைகளுக்கும் ஜகாத் எடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கௌரவம், அல்லாஹ் தஆலா அவங்களை கௌரவப்படுத்தினார், அவங்களுக்கு மூலமாக கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய பொருளாதாரம் மிகுதானே அற்புதமான பொருளாதார திட்டம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், கைலா யகூன தூலதம் பைனல் அக்னியா, பணக்காரர்களுக்கு இடையில மட்டும் சொத்து சுத்தக்கூடாது. யுத்தத்துல போறவங்க எல்லாரும் வீரர்களாக வசதி உள்ளவர்களாக இருந்தா கனிமத் அவங்களுக்கே தான் கிடைக்கும், அவரே தான் பணக்காரர் ஆயிட்டு போவாரு. ஏழைகளுக்கு பணம் இல்லா போய்த்திரும். அல்லாஹு தஆலா ஏழைகளையும் முன்னேற்றணும் என்ற அடிப்படையில ஏழைகளுக்கான ஒரு பொருளாக பொருளாக அல்லாஹு தஆலா கொடுத்தார். அப்படின்னா யுத்தம் செய்யாம ஒரு நகரம் முஸ்லிம்களுக்கு கிடைச்சிச்சுண்டா அது போர்ல வந்தவங்களுக்கு அல்ல. ஏன்னா அவங்க யுத்தம் செய்யல. யுத்தம் செஞ்சா கனிமத், யுத்தம் செய்யாட்டி அது முஸ்லீம்கள், அது ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பங்கு போகும், ஏழைகளுக்கு அந்த பங்கு போகும். அன்பார்ந்தவர்களே, அப்ப பாருங்க இஸ்லாத்துடைய திட்டம் என்னண்டா, ஏன் நபி ஸல்லல்லாஹு அவருடைய பங்கு போகும்டா, தலைவராக இருந்தா அவர் பல விஷயத்துல ஈடுபடணும். அவருடைய குடும்பத்தை யார் பார்க்கிற, அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யற, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக இந்த பொருளை கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, ஒரு தலைவர் அவர் எப்படி இருக்கணும்டா, தேவை ஏற்பட்ட நேரத்தை செலவழிக்க கூடியவர் ஆயிக்கணும். ஒரு பிரச்சனை வரக்கூடிய, ஒரு தேவை வரக்கூடிய என்னமாலும் கொண்டு வந்தா தலைவர் கையால போட்டு வீசி செலவழிக்கணும். தலைவருக்கு செலவழிக்க ஏலாண்டா அந்த இடத்துல மற்றவங்களும் செலவழிக்க முன் வரமாட்டாங்க. ஒரு திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு அவர் செலவழிக்கணும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு பைத்துல் மாலுடைய அமைப்பை உருவாக்கினான். ஜகாத் முஸ்லிம்களுக்கு இருந்துச்சு, ஆனா பைத்துல் மாலுடைய அமைப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பொருளாதாரத்துடைய அந்த கட்டமைப்பை உறுதியாக ஆக்கி தேவை வார நேரத்துல மிஸ்கின்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல அல்லாஹ் இந்த உடைய பணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அதுவும் இந்த போர்ல தான் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த யுத்தங்களின் மூலமாக பனு நதீர் அப்படி என்ன செய்யப்படுறாங்கன்னா நாடு கடத்தப்படுறாங்க. நாங்க மிக தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு திட்டமிட்டாங்க. நீதி, நியாயம், சமூகம் கட்டி எழுப்பப்படணும், அநியாயம் நடக்கப்படாது, எல்லோருக்கும் நியாயம் கிடைச்சணும், ஒரு பாவமான மோசமான காரியம் உலகத்துல நடக்கப்படாது. இதுக்கு என்ன ஈக்கணும்டா, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் ஈக்கணும். அவர் சொன்னாதான் அடுத்தவங்க கேட்பாங்க. தலைவரும் அதை சொல்றவங்க ஸ்ட்ராங்கான பாதுகாப்பானவங்களாக தைரியமானவங்களாக இல்லைண்டா அவனோட பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது திட்டமிட்டது என்ன தெரியுமா, மதீனாவை மக்கள் நம்பக்கூடிய ஒரு இடமே இருக்கணும், பாதுகாப்பு மிக்க இடமே இருக்கணும். மதீனால போனா நீதி கிடைச்சும், எவ்வளவு பெரிய வல்லரசு அநியாயம் செஞ்சாலும் அதுக்கு எதிராக மதீனா எதிர்த்து நிற்கும் என்ற ஒரு பாதுகாப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினார். அதனால முதலாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தது மதீனாவை பாதுகாப்புள்ள பகுதியாக ஆக்கணும். காண்றவங்க எல்லாம் வந்து அடிச்சுட்டு போற இடமாக மதீனா இருந்தா அந்த மதீனாவோட யாரும் ஒப்பந்தம் செய்ய மாட்டாங்க, யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்ய மாட்டாங்க, குடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டாங்க. ஏன்டா இவங்களுக்கே இவங்களை பாதுகாத்து கொள்ளையில நாங்க இடத்துக்கு இவங்களோட போய் ஒப்பந்தம் செய்யறேன். ஏதாவது ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களோட ஊருக்கு போய் நிம்மதியை கேலாம், அவங்கள வந்து இன்னொருத்தர் அடிச்சா தட்டி கேட்குகின்ற தைரியமும் வீரமும் மதீனாவுடைய அந்த பிரதான இடத்துக்கு ஈக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது உண்டாக்கினது மதீனாவை பாதுகாப்புள்ள இடமாக மாற்றினான். இந்த இடத்துலதான் இன்றைய அரபு நாடுகள் பிளச்சி போன இடம் இதுதான். இன்றைய அரபு நாடுகள் பிளச்சி போன இடம் இதுதான். எதுண்டா, இன்றைய அரபு நாடுகள் என்ன யோசிச்சாங்கண்டா, எங்கட அரபு நாட்டை டெவலப் பண்ணணும்ன்றதை யோசிச்சாங்க. நாங்க முதலாவது பொருளாதாரத்துல மேலைக்கணும், நாங்க சொகுசா வாழணும், இதை யோசிச்சாங்க. அதனால அவங்களோட பாதுகாப்பை இன்னொருத்தர் கையில கொடுத்தாங்க, அமெரிக்காட கையில இன்னொரு நாட்டை பாதுகாப்பை கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு இன்னொருத்தர் அடிச்சா எதிர்த்து அடிக்குகின்ற தைரியம் கூட இல்லாத நிலைமைக்கு மாறிட்டாங்க. பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்தும் வேறையில் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான பலம் தன்னிட்ட இல்ல. இந்த இடத்துலதான் இந்த யுத்தத்துல நாங்க ஈரான்ட்ட படிக்க வேண்டிய ஒரு பாடம். பொருளாதார தடை, நீண்டகால சிரமங்களுக்கு மத்தியிலையும் தமது நாட்டுடைய பாதுகாப்பை தக்க வச்சு கொண்டாங்க. பாதுகாப்புள்ள ஒரு நாடாக தன்னாக்கி கொண்டாங்க. இல்லாட்டி இவ்வளவு பெரிய உலக நாடுகள் எதிர்த்து தாக்கு பிடிக்க இயலாது. அப்ப முதலாவது ஒரு நாட்டுடைய எது முக்கியம்னா பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பு ஒரு நாட்டுல இல்லைண்டா அந்த நாடு எதுக்குமே உதவாது.
ஏன்னா அந்த நாட்டுல ஆயுத குழுக்கள் உண்டாகும், இன்னொரு நாடு வந்து அடிச்சுட்டு போவான், இன்னொரு நாடு இந்த நாட்டுடைய வளத்தை சுரண்ட ஆரம்பிப்பாங்க. அன்பானவர்களே, அதனால முதலாவது ஒரு நாட்டுடைய முக்கியமானது பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை கோட்டை விட்டா எல்லாத்தையும் கோட்டை விட்ட மாதிரி கண்டவன் எல்லாம் வந்து நாட்டை சூறையாடிட்டு போய் தருவான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது எடுத்த விஷயம் என்னன்னா, மதீனாவை பாதுகாப்புள்ளதாக ஆக்கணும். பாதுகாப்பு எங்கள்கிட்ட இருந்தா தான், நாங்க தைரியமானவங்களாக இருந்தா தான் எங்கட பேச்ச 4 பேர் கேட்பாங்க. நாளைக்கு நாங்க போய்த்து இன்னாருக்கு அநியாயம் செய்யாதீங்கன்னு அவனோட பேச்ச கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க சும்மா சொல்லிட்டு இப்போம், யாரும் எங்களை பேச்ச கணக்கு எடுக்க மாட்டாங்க. முதலாவது என்ன வேணும்டா, இவங்க எங்களை பாதுகாப்பாங்க, இவங்களோட ஒப்பந்தம் செஞ்சா அது நம்பிக்கையாகத்தான் ஈக்கும், இவங்களோட ஒப்பந்தத்தை முறிக்கிறதும் ஆபத்தாக ஈக்கும் என்ற ஒரு தன்மையை உண்டாக்குறதுக்கு தான் அன்பானவர்களே ஆரம்ப கட்டத்துல, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்துல போர்கள் நடந்துச்சு. அதுவும் எங்களுக்கு விளங்குது பாருங்க, எல்லா யுத்தங்களுமே எனது எதிர்ப்பு போராட்டங்கள் தான். அது பத்ராக இருக்கலாம், உஹதாக இருக்கலாம், இன்றைக்கு நாங்க பார்த்த நலீர்கள் ஒப்பந்தத்தை முறிச்ச பின்னால நடந்ததாக இருக்கலாம், நாங்க அடுத்தது பார்க்க போற ஹந்தக் போராக இருக்கலாம். அதனால நாங்க விளங்கிக் கொள்ளணும், யுத்தங்கள் நடைபெற்ற எதற்காகண்டா, அது இஸ்லாத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், இஸ்லாத்தை நம்பி ஒப்பந்தம் செய்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தவிர ரத்தங்கள் சிந்துறதுக்கு அல்ல. ஏனென்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இவ்வளவு காலம் நாங்க நடந்த யுத்தத்துல எத்தனை முஷ்ரிக்களுடைய கொலை செய்யப்பட்டாங்க? பத்ர்ல 70 பேர், உஹதுல 20,000 பேர், இவ்வளவுதான். அதெல்லாம கொஞ்சம் ஒரு 1, 2, 10 அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்துல நடக்கிற யுத்தங்களால எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அப்ப யுத்தங்கள் நிறைய நடந்தாலும் கொலைகள் நடக்கவில்லை. இதை நாங்க விளங்கிக்கொள்ளும். இஸ்லாமிய போர்கள்ல யுத்தங்கள் நிறைய நடந்தாலும் அந்த யுத்தங்கள் நிறைய யுத்தமாக நடக்கல, போர்கள் இடையில திரும்பப்பட்டுச்சு. அதுல மிக உக்கிரமமாக நடந்த போர் பத்ரும் உஹதும் தான். நாங்க அடுத்தது பார்க்க போற ஹந்தக், குறைஷியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடந்த கடைசி போர் ஹந்தக். அதுவும் யுத்தம் நடக்கல. அப்ப பெரிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் உலகம் சித்தரிக்கிற மாதிரி நிறைய போர்கள் என்றெல்லாம் இல்லை. குறிப்பிட்ட சில போர்கள் தான் நடந்துச்சு. அதிலேயும் குறிப்பிட்ட உயிர்கள் தான் பலியாவிச்சே தவிர நிறைய என்றதெல்லாம் இல்லை. இந்த யுத்தத்துல இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னடா, பனு நதீர் போர்ல வச்சுதான் இஸ்லாத்துல மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு. அதுவரையில மதுபானம் குடிக்க தடை இருக்கல. அதனால நாங்க பார்த்தோம், உஹது போர்ல ஷஹீத் ஆகிறதுக்கு முன்னாலே சில சஹாபாக்கள் மது குடிச்சிட்டு போனாங்க. மது தடையாக இருக்கல. மது அவங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னா, எங்க வீட்டுல நாங்க சாதாரணமா தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாரும் சகஜமா வீட்டுல வச்சுப்பாங்க மதுவை. அது ஒரு கேவலமாகவும் இருக்கல, ஒன்றும் இருக்கல. அவங்க மது குடிப்பாங்க, சாதாரணமா தண்ணி குடிக்கிற மாதிரி மது குடிப்பாங்க. குறிப்பிட்ட சில சஹாபாக்களை பத்தி வந்து மது குடிச்சது இல்ல, ஜாஹிலியா காலத்திலே மது குடிச்சது இல்ல. அப்படி இல்லாம பெரும்பான்மையான மக்கள் மது பழக்கம் உள்ளவர்களாக அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் வந்து அந்த ஜாஹிலியா காலத்திலிருந்து அப்படி வந்த மது பழக்கத்தை ஹலால் என்று சொல்லவும் இல்லை, ஹராம் என்று சொல்லவும் இல்லை. ஹலால் என்று சொல்லவும் இல்லை, ஹராம் என்று சொல்லவும் இல்லை. அது இருந்த மாதிரி மக்கள் மது குடிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னால அன்பானவர்களே இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுண்டா, படிப்படியாக மதுவை இல்லாமக்குச்சு. இஸ்லாத்தை நாங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். இஸ்லாத்துடைய தஷ்ரீஅ, ஷரியத்தை போதிக்கிற நேரத்தை இஸ்லாம் சில இடங்கள்ல ஒன் ஷாட்டா சில விஷயத்த ஹராமாக்கிச்சு, ஒருக்கலே ஹராமாக்கிச்சு. சில விஷயத்த முறையாக எங்களுக்கு பார்த்தோம், தொழுகையை ஒருக்கலே கடமையாக்கல. ஃபெஸ்ட்டுக்கு சும்மா தொழுகை இருந்துச்சு, தஹஜ்ஜத் தொழுகை இருந்துச்சு, சாதாரண தொழுகை இருந்துச்சு, அதுக்கு பின்னால்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இப்படி மதுவுடைய விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல முதலாவது மதுவை பத்தி என்ன சொன்னான்டா, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல பெரிய தவறுகள், பாவங்கள், அநியாயங்கள் ஈக்குது. அதே நேரத்துல வமனாஃபிஉ லின்னாஸ், சில பிரயோஜனங்களும் ஈக்குது. மதுவால அந்த காலத்துல சில பிரயோஜனங்கள், அதாவது மனுஷன் கவலை கூடினா குடிப்பான், அப்ப கவலையை மறப்பான். அப்ப இப்படியான சில மனாஃபியும் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அல்லாஹ் சொல்றான் மதுவால் உள்ள விளைவு கூட, அல்லாஹ் சொல்றான் விளைவு கூட, லாபம் குறவு. எனவே அல்லாஹ் சூசகமாக சொல்றான் மதுவை தவிர்ந்து கொண்டு. ஆனா நேரடியாக அல்லாஹ் மதுவை தவிர்ந்து கொள்ள சொல்லல, மதுவில் இருக்கக்கூடிய அபாயம் கூட என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனா இந்த மது இஸ்லாத்துல முழுமையாக ஒழிக்கப்படணும் என்ற ஆசை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூடுதலாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சரியான ஒரு ஆசை இருந்துச்சு, இஸ்லாம் மதுவை முழுமையாக இல்லாமலாக்கணும். இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ்
எங்களுக்கு மதுவுடைய விஷயத்துல முழுமையான ஒரு தீர்க்கமான முடிவை தந்துடு. ஏண்டா இந்த வசனத்துல முழுமையாக மது தடுக்கப்படல. இந்த வசனம் என்ன சொல்லுது? மதுல லாபமும் மீக்கி கெடுதி மீக்குது, கெடுதி கூட குடிக்க வானம்னு சொல்லல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுல திருப்தி காணல. அவங்க என்ன துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த மதுவோட விஷயத்துகளுக்கு பூர்த்தியான ஒரு தீர்மானத்தை தந்துடுன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால 2ஆம் கட்டமாக ஒரு வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க மது போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு காரணத்தை எழுதுறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தந்தாங்க. அப்ப நாங்க நல்லா தின்னுட்டு, நாங்க ராவு நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு மதுவையும் குடிச்சு எங்க எல்லாருக்கும் போதை கூடிட்டு, போதை மிகச்சிட்டு, மதுவை குடிச்சு போதை ஆவிட்டோம். இப்ப தொழுக நேரம் வந்தது. தொழுகைக்கு என்னத்தான் எல்லாரும் முற்படுத்தினாங்க. இது யார் சொல்ற? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற. என்ன முற்படுத்தினாங்க? நான் சஃப்புக்கு வைத்து ஃபாத்திஹா ஓதிட்டு சூரா காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதினேன். அதை எப்படி ஓதினேன்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். நபியே நீங்க சொல்லுங்க, காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன். ஆனா இவங்க எப்படி ஓதினாங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வ நஹ்னு நஅபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நாங்களும் வணங்குறேன்னு ஓதிட்டாங்க. அதாவது மக்கா காஃபிர்களாகிய நீங்க எந்த சிலையை வணங்குறீங்களோ அதை நாங்களும் வணங்கக்கூடிய ஆட்கள் என்ற அடிப்படையில பிழையாக ஷிர்குடைய அந்த வார்த்தை பிரயோகமாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதிட்டாங்க. இப்பதான் இந்த கட்டத்துல தான் அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சு, ஈமான் கொண்டவர்களே போதையோட தொழுகைக்கு வராதீங்க. அப்ப இது குர்ஆன் என்ன செஞ்சிச்சுண்டா, இப்ப தொழுகைக்கு போதையோட வரவானம்ண்டா ஒரு மனுஷர் சுபஹுக்கு குடிக்கலாம். ஏன்னா சுபஹு தொலை வரணுமே, சுபஹுக்கு குடிச்சிட்டு வரையலாம். அப்ப சுபஹுல இருந்து லுஹர் வரைக்கும் தொழில் செய்யற நேரம், அந்த நேரத்துல யாரும் குடிக்க மாட்டாங்க. லுஹருக்கு குடிக்கல அசர், அசருக்கு குடிக்கல மகரிப், மகரிபுக்கு குடிக்கல இஷா. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்டா, சுபஹிலிருந்து இஷா வரைக்குமான நேரத்தை மது குடிக்காத நிலைமைக்கு முதலாவது பழக்கினான். ஒருக்கலே தடுக்கல. ஃபர்ஸ்ட்டுக்கு சுபஹிலிருந்து இஷா வரைக்கும் குடிக்காமிக்கிறது. அப்ப இஷாக்கு போற குடிச்சிட்டு படுப்பாங்க, வெள்ள நிலைமைக்குள்ளே பிரச்சனை இல்லை. இப்படி நிலைமை இருந்துச்சு அன்பானவர்களே. ஆனா இந்த வசனம் இறங்கின நேரத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ் மதுவுடைய விஷயத்துல எங்களுக்கு இன்னும் தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவை தந்துடுன்னு துஆ செஞ்சாங்க. இப்ப 3வது கட்டமாக வசனம் வந்துச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, சாராயமாக இருக்கட்டும், சூதாட்டமாக இருக்கட்டும், சிலைகளை வணங்குவதாக இருக்கட்டும், அம்புகளை வைத்து குறிபார்ப்பதாக இருக்கட்டும், இந்த எல்லாமே ஷைத்தானுடைய காரியம்தான். அதனால இனி நீங்க இதை செய்யவானாம், ஃபஜ்தனிபூ, நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டு, இன்னமா யுரீது ஷைத்தான், நீங்க மது குடிப்பதனால உங்களுக்கு இடையில பிரச்சனை சண்டை சச்சரவத்தான் ஷைத்தான் உண்டாக்குவான் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு, ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்க மதுவிலிருந்து தவிர்ந்து கொள்வீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனம் வந்தோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, இன்தஹைனா இன்தஹைனா, தவிர்ந்து கொள்வோம் தவிர்ந்து கொள்வோம், இது பூர்த்தியான தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு பின்னால் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்கினான், லைஸா அலல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஇமு. ஆனா நீங்க ஈமான் கொண்டு தக்வாவோட வாழ்ந்தா நீங்க இதுக்கு முன்னால குடிச்சது குத்தம் இல்ல, நீங்க இதுக்கு முன்னால குடிச்சது உங்களுக்கு பாவம் இல்ல, அது மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிறான். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாங்க படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, சஹாபாக்களுடைய இத்தாஅத், வழிபாடு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பாவத்தை பாவம்னு நல்லா தெரியும், ஆனா தவிர்க்கிறது எவ்வளவு காலம் போகுது. அந்த பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சு 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 என்ன செய்யறது, தௌபா செய்யறது. ஆனா சஹாபாக்களை பாருங்க, மது, இன்னைக்கு மதுண்டா எங்களுக்கு தெரியும், லேச ஒரு ஆள மதுவில இருந்து கலட்டேலாம். சிகரெட், மது, கஞ்சா, சாராயம், இந்த போதை, இந்த பொருள்ல இருந்து ஒரு மனுஷனை லேசா கலட்டி எடுக்கலாம். கலட்டினாலும் ஒரு 2 வருஷத்துக்கு போற திருப்பி அதுக்கு போவாரு. ஆனா அந்த சஹாபாக்களை பாருங்க, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்னால குர்ஆன் இதை தடுத்ததோட
அப்படியே அவங்க டோட்டலி மாறிக்கொண்டாங்க, அப்படியே முழுமையாக தன்னை அதிலிருந்து விடுவித்து கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய வளர்ப்பு தந்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல அங்கிருந்து வந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் மது ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல தான் ஒரு அழைப்பாளர் ரோட் வழியா வந்து கத்தி கொண்டு போனாரு, மது ஹராமாக்கப்பட்டுட்டு ரோட் வழியாக வந்து அழைத்து கொண்டு போனாரு. அந்த நேரத்துல அபூ தல்ஹா சொன்னார், என்னட்ட போய்த்து பாருவாப்பா என்ன சத்தம்னு சொல்லி நான் வெளியில போய்த்து பார்த்து வந்து சொன்னேன், மது ஹராமாக்கப்பட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் அனுப்புறாங்க, அவருடைய அழைப்பு செய்தி தான் இதுன்னு சொன்னேன். உடனடியா சொன்னாங்க, பாருங்க உடனடியா அங்க குடிச்சு கொண்டிருந்தத எவ்வளவு மது வந்து அவங்கள்ட்ட இருந்த பெருமதியான பொருட்களாக இருந்துச்சு, பெருமதியான மதுக்கள் இருந்துச்சு, அவங்கள்ட்ட மிக விலை மதிப்பற்ற மதுக்கள் இருந்துச்சு. அவங்க யோசிச்சிக்கலாம், நாங்கண்டா யோசிச்சுப்போம். இப்ப என்ன இந்த காலத்துல என்ன யோசிப்பாங்க, இதை யாருக்காலும் வித்துடுவோமோ, இதை ஏதாவது வேற வழியில பாவிச்சேலுமோ, இதை யாருக்காலும் குடிக்கலுமோ, யூதர்களுக்கு வித்துடுவோமோ, மக்கா யாசரி முஷ்ரிக்களுக்கு கொடுத்துடுவோமோன்னு யோசிப்போம். அவங்க எதுவுமே யோசிக்கல, சொன்னாங்க எடுத்துட்டு போயிட்டு இதை ரோட்ல கொட்டுங்க. அவ்வளவு சஹாபாக்களும் மதுவை கொண்டு வைத்து ரோட்ல கொட்ட ஆரம்பிச்சாங்க. சொல்றாங்க, ஃபஜரத் ஃபீ சிகக்கில் மதீனா, மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் மதுவோட ஆரம்பிச்சுட்டு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டின ஒரு பள்ளிவாசல் படம், அந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல இருந்து அந்த பள்ளிவாசல் இதுக்கு மஸ்ஜிதுல் ஃபதீஹ், ஃபதீஹ் என்ற ஒரு வகை மதுவுடைய பெயர். அப்ப அந்த இடத்துல மது கொட்டப்பட்டதாலதான் அந்த இடத்துக்கு ஃபதீஹ் என்ற பெயரும் வந்துச்சு. இந்த பனு நதீருடனான யுத்தத்துல தான் இது தடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த இடத்துக்கு மஸ்ஜிது பனி நதீர், பனு நதீர் பள்ளி என்ற பெயரும் இருந்துச்சு, மஸ்ஜிதுல் ஃபதீஹ் என்ற பெயரும் இருந்துச்சு, மஸ்ஜிது ஷம்ஸ், இப்படி பல பெயர்கள் அந்த இடத்து அந்த பள்ளிவாசலுக்கு இருந்துச்சு. இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு, நஜித் போர். மதீனாவுடைய சற்று தொலைவில் இருந்த நஜித் கோத்திரம், இந்த பகுதி நஜித், இதை இந்த பகுதி மக்காயின, இது மதீனா, நஜித் இருந்தது இந்த பகுதி இங்கல பக்கம். அப்ப இவ்வளவு காலம் நடந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த பகுதியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்படுறாங்க, நஜித் பகுதியில் இருந்த 2 கோத்திரம், ஏன்னா இஸ்லாத்தை நான் சொன்னேன் ஏற்கனவே, இஸ்லாத்தோட கடுமையான கோபம் வைத்திருந்த கத்தஃபான் கோத்திரமும் முஹாரிப் கோத்திரமும் தீன எதிர்த்து போர் செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி வருகிறது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி உடனடியாக ஒரு படையை தயாரிச்சு இது ஹிஜ்ரி 4 ரபியுல் ஆஹிர் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயாரிச்சாங்க. மதீனாவுக்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுப்பாக்கினாங்க. 400 சஹாபாக்கள் அழைச்சி கொண்டு அங்க போனாங்க. அங்க போய்த்து பார்த்தா எதிரிகள் எல்லாரும் முஸ்லீம்கள் வார செய்தியை கேட்டு ஏற்கனவே சிதஞ்சி பேத்துட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த யுத்தம் நடக்கல. நஜித் போருக்கு பின்னால 2ஆம் பத்ர் யுத்தம் ஒன்று நடந்துச்சு. 2வது பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றுல, முதல் பத்ர் போரை பத்தி நாங்க அறிஞ்சிருந்தோம். இது இஸ்லாமிய வரலாற்றுல 2ஆம் பத்ர் போர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர் உண்டு. இந்த போருக்கான காரணம் என்னாண்டா, எங்களுக்கு தெரியும், சில நேரம் உங்களுக்கு ஞாபகம் வரும், உஹது போற அபூ சுஃபியான் முடிச்சிட்டு போற நேரம் ஒரு வார்த்தை பாவிச்சாரு. என்ன சொன்னாரு? அடுத்த வருடம் மௌஇதுனா அல் ஆமல் முக்பில், அடுத்த வருஷம் நாங்க சந்திப்போம், மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு பத்ர்ன்ற இடத்துல சந்திப்போம் என்று சொல்லி அபூ சுஃபியான் ஒரு பெரிய சவால் ஒன்றை விட்டுட்டு சூளுரைத்துட்டு போனார். அப்ப சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க சந்திப்போம். பாருங்க, நல்லதோ கெட்டதோ வாக்குறுதிண்டா வாக்குறுதி தான் அந்த அரேபியர்கள்ட்ட சொன்னாங்களே, அடுத்த வருஷம் பத்ர் இடத்துல வச்சு சந்திப்போம். அந்த வாக்குறுதிக்காக வேண்டி அபூ சுஃபியான் படையை எடுத்து கொண்டு வர தயாரானார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் படையை எடுத்து கொண்டு வரது தயாராக. ஆனா அபூ சுஃபியானுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம்தான், இந்த யுத்தம் தோல்வியில முடிஞ்சிருமோன்று பயம் இருந்துச்சு. காரணம், அபூ சுஃபியானுக்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கொள்ளணும், உஹதுல கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கொள்ளணும். அதனால இவருக்கு எப்படி சரி இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது. அபூ சுஃபியான் சரியான புத்திசாலி, தந்திரமானவர். இவருக்கு என்ன வேணும்டா, யுத்தம் நடக்கப்படா, ஆனா யுத்தம் நடக்காமலே தனக்கு ஒரு வெற்றி பெயர் கிடைச்சணும் என்று சொல்லி அபூ சுஃபியான் விரும்பினார். அப்ப இவர் என்ன செஞ்சாருண்டா, முதல் கட்டமாக இவர் ஒரு செய்தி அனுப்புறாரு மதீனாவுக்கு. மக்காவுடைய படை மட்டுமல்ல, ஏனைய அரபியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அபூ சுஃபியான் ஒரு பெரிய படையோட மதீனாவை தாக்குறதுக்கு பத்ருக்கு வாராரு என்ற செய்தியை ஃபெஸ்டுக்கு இஷ்யூ பண்ணிட்டார். ஃபெஸ்டுக்கு என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செஞ்சிட்டாரு, பெரிய ஒரு படை ஒன்று மதீனாவுக்கு வரப்போதா, முஸ்லீம்கள் பயப்படணும். அபூ சுஃபியானுக்கு என்ன வேணும்டா, முஸ்லீம்கள் இந்த யுத்தத்தொட்டு பின்வாங்கி பயந்தாங்கன்றது பெயர்
அரபு தேசத்துல கேள்விப்படணும், அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெயரும் மௌசும் கூடணும்ன்றதுதான் அபு சுஃபியானுடைய சிந்தனையாக இருந்துச்சு. இப்ப முதல் கட்டமா முஸ்லீம்களை கோலைப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாரு? செய்தி அனுப்பினாரு. பெரிய அரபியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்ட ஒரு படையோட அபு சுஃபியான் வரப்போறன்ற செய்தியை கொடுத்தாரு. இப்ப இந்த நேரத்துல மதீனாவுக்கு வாராரு நுஐம் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். இந்த ஆள்ட பேரை கொஞ்சம் நல்லாவே நினைவு வச்சுக்கோங்க. ஹந்தக் போருடைய கதாநாயகர் இவர் தான். ஹந்தக் போருடைய மிக பிரதான கதாநாயகர் இவர் தான். அடுத்த போர்ல இந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் மக்காவுக்கு போறார். இவர் கத்தஃபான் கோத்திரம். நான் சொன்னேன், முஸ்லீம்கள் மிச்ச காலம் பகமையோடு இருந்த கத்தஃபான் கோத்திரத்தை சேர்ந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் என்றவர் போறாரு. அங்க போய்த்து அபு சுஃபியானை சந்திக்கிறாரு. அபு சுஃபியானை சந்திச்சு அபு சுஃபியான்ட்ட கேட்கிறாரு என்ன நிலவரம். அபு சுஃபியான் சொன்னாரு, இந்த யுத்தத்துல கலந்து வர்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா கடும் பஞ்சமான காலம், மக்கால பஞ்சமான காலம். மிருகங்களுக்கு சரியான தானியங்களும் இல்லை, புட்களும் இல்லை, பாலும் சுரக்குது இல்லை. அபு சுஃபியான் விரும்பல இந்த யுத்தம் நடக்கிறது. ஆனா இந்த நுஐம்ட்ட சொன்னாரு, நுஐம் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். என்ன உதவி? நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த யுத்தத்துக்கு வராம எப்படி சரி அவர் இந்த யுத்தத்துக்கு வராம பின்வாங்கிறதுக்குரிய வேலையை நீ செஞ்சா உனக்கு 20 ஒட்டகத்தை இனாமாக கிஃப்டாக தருவேன் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்யறார். நுஐமும் இந்த ஒப்பந்தத்தோட மதீனாவுக்கு வராரு. அன்பானவர்களை, இன்ஷா அல்லாஹ் ஹந்தக் போர்ல இந்த நுஐமை பத்தி சொல்லுவேன். ஆச்சரியமாக இருக்கும். இந்த போர்ல நுஐம் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக செயற்பட்டாரோ, ஹந்தக்ல முஸ்லீம்களுக்கு சார்பாக செயற்பட்டார் இந்த நுஐம். இப்ப நுஐம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஹம்மதே அபு சுஃபியான் மிக பெரும் படையோட தயாரிச்சு கொண்டிருக்கிறாரு, அதனால நீங்க இந்த போருக்கு போகாமிக்கிறது தான் நல்லம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் பயமுறுத்துறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட கொஞ்சம் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, இந்த யுத்தத்துக்கு தவிர்ந்து கொண்டா நல்லம், மக்காவுடைய மிக பெரும் படை வரப்போகுது போல என்ற ஒரு சிந்தனை வருகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 முக்கியமான சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்ட்டையும் மஷூரா கேட்டாங்க, உங்களோட கருத்து என்ன? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரதி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ முல்ஹிருன் தீனஹு, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை ஒரு நாளும் அணையறதுக்கு விட மாட்டான். அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உயர்த்தியே ஆகுவான். அவனுடைய நபிக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தே ஆகுவான். எனவே நாங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், உஹதுல வச்சு பத்ருக்கு வாராண்டு, அடுத்த வருஷம் பத்ருக்கு வாராண்டு வாக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குல நாங்க மாறு செய்ய மாட்டோம், யா ரசூலல்லாஹ் நீங்க தயாராகுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க, யாருமே வராட்டியும் நான் இந்த யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான முடிவு எடுக்கிறாங்க. உடனடியாக 1500 சஹாபாக்கள், ஹிஜ்ரி 4 ஷாபானுடைய மாதம் 1500 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து கொள்றாங்க. இப்ப அபு சுஃபியான் எதிர்பார்த்து என்னண்டா, முதலாவது ஒரு செய்தி அனுப்பினாரு, பயங்கரமான படை ரெடி ஆகிட்டு இருக்குது. 2வது ஒரு செய்தி அனுப்பினாரு நுஐம்ட்ட, இன்னொரு பயங்கரமான ஒரு படையோட அபு சுஃபியான் வாராண்டு. இதெல்லாத்தையும் வச்சு முஸ்லீம்கள் இந்த யுத்தத்துக்கு வராம பின்வாங்கணும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டாரு. அன்பானவர்களே, ஆனா அந்த திட்டம் பலிக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்துக்கொண்டு பத்ரை நோக்கி வாராங்க. இப்ப அபு சுஃபியானுக்கு ஒன்றும் செய்யலா, எடுத்த அந்த இதை முடிச்சுதான் ஆகணும். அவரும் படையெடுத்துட்டு வாராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருடைய பிரதான கொள்ளிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. மதீனாவுக்கு பொறுப்பாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. இன்னொரு கருத்து வருகிறது, மதீனாவுக்கு பொறுப்பாக முனாஃபிக்களுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், முனாஃபிக் தலைவன் பேரும் அப்துல்லா தான், அவரோட மகன் பேரும் அப்துல்லா தான். மகன் சஹாபி, இவர் தீன எதிர்த்தோரால். அந்த மகனை மதீனாவுடைய கவர்னராக ஆக்கியனதாகவும் ஒரு செய்தி ரிவாயத்துல பார்க்கிறோம். அபு சுஃபியான் மக்காவுடைய பகுதியால வார நேரத்தில் அதுக்கு முன்னாலே அந்த இடத்தை காட்டிக்கிறேன். மர்ரு தஹ்ரான் என்ற இடத்துல வச்சு படையை தங்கினாரு. இப்ப அபு சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது, முஸ்லீம்களோட படை தொடர்ந்து வருகிறது. இவர் நினைச்சாரு முஸ்லீம்களோட படை பத்ருக்கு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் என்ற இடத்துல வச்சு அந்த இடத்துக்கு ஆரம்பத்துல பத்ர் யுத்தம் நடந்த அதே இடம் தான், அந்த இடத்துல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகாமை அடிக்கிறாங்க. இப்ப அபு சுஃபியானுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு தைரியம் இல்லை. அன்பானவர்களே, இப்ப அவர் உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறாரு, குறைஷியர்களே, இது நாங்க பஞ்ச காலத்தில் இருக்கிறோம், சாப்பிட்டதுக்கும் ஒன்றும் இல்லாம இருக்குது, இந்த காலத்துல யுத்தம் செய்யறது பொருத்தம் இல்ல, நான் திரும்பி போறேன், விரும்பினவங்க வாங்காண்டு. அபு சுஃபியான் இப்படி சொன்னோன்னே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடியாகி வந்த குறைஷியர்கள் யாராவது ஒருத்தர் எதிர்த்திக்கணுமா இல்லையா, என்ன நீங்க பயந்து போறீங்க? எல்லாரும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி
அவ்வளவு பேரும் சேர்ந்து அபு சுஃபியானோட திரும்பி போனாங்க. அன்பானவர்களே, இந்த போரின் மூலமாக, இந்த திரும்புதலின் மூலமாக முஸ்லிம்களுடைய பெயரும் கௌரவம் இன்னும் உயர ஆரம்பிச்சது. மக்காவுடைய முஷ்ரிக்குகள் இன்னும் பலகீனம் உண்டாக ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர்ன்ற இடத்துல தங்கி, அந்த இடம் வியாபார ஒரு முக்கிய இடமாக இருந்துச்சு. அந்த காலத்துல வியாபார இடமா, அந்த சஹாபாக்கள் இருந்த சாமனை வித்து வாங்கி அந்த வியாபாரத்தை எல்லாம் முடிச்சு கொண்டு அவங்க திரும்பி வராங்க. மதீனாவுல சஹாபாக்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏனைய அரபியர்கள் முன்பை விட முஸ்லிம்களை நேசிக்கவும் முஸ்லிம்களோட ஒப்பந்தங்களை செஞ்சு கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. மக்கா குறைஷியருடைய பெயர் இன்னும் பழுதாக ஆரம்பிக்குது. இப்ப குறைஷியர்கள் ஆலோசிக்கிறாங்க, இவ்வளவு காலம் நாங்க மட்டும் செஞ்ச யுத்தம் போதா, இவ்வளவு காலம் யார் செஞ்ச? குறைஷியர்களாகிய நாங்க மட்டும் செஞ்ச. இனி என்ன செய்வோம்? முஸ்லிம்களுடைய அவ்வளவு எதிரிகளையும் தேடுவோம், எல்லாரையும் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கே வந்து தாக்குவோம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான, இஸ்லாமிய வரலாற்றுல படுபயங்கரமான, மிக பயங்கரமான ஒரு யுத்தமான அடுத்த ஹந்தக் போருக்கு திட்டமிட்டார்கள். ஹந்தக் போர் இஸ்லாமிய வரலாற்றுல மிக ஒரு கஷ்டமான, நெருக்கடியான, பயங்கரமான போராக கருதப்படக்கூடிய போர். அதுக்கு திட்டமிட்டாங்க. வெறும் குறைஷியர்கள் அல்ல, ஒட்டுமொத்த அரபியர்கள், கடைசியாக யூதர்களையும் இணைச்சி கொண்டு முஸ்லீம்களை வேரோட முழு மதீனாவை தரமட்டமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹு தாலா அந்த திட்டத்தை எப்படி தவிடுபடி ஆக்கினான் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள்ல பார்ப்போம்.